மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயில் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்ததுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன துண்டு தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு 7-8 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது போய் அரைச்சிட்டு வருவாங்க. 2-3 பல் வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துடுறேங்க. அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதில் மல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலைங்க 3 சேர்த்துருக்கேன். இதையும் போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். இது நல்லா அரைச்சாச்சுங்க. அரைச்சிட்டேங்க. நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. 2 வற்றல் மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோடப்போ கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இதில் நம்ம அரைச்சிருக்கிறத இதில் போட்டு விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க உப்பு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. சோறு போடுறேங்க. இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை, புதினா, மல்லி இலை சாதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட வறுத்த மத்தி மீனுங்க. வாங்க சாப்பிட்லாம்.